எக்ஸசைஸ் 4.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? There are two paths that one can choose to go from Sarah's house to James' house. One way is take C street and the other way requires to take B street and then A street. How much shorter is the direct path along C street? சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஏன்னு போட்டுக்கோங்க. இது ஏ, இது பி, இது சி. அது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பாதை இருக்குது. அது வந்து இது சாராஸ் ஹவுஸு, இது வந்து ஜேம்ஸ் ஹவுஸு. இது வந்து என்னது? ஆமாம், இது வந்து சாராஸ் ஹவுஸு, இது வந்து ஜேம்ஸ் ஹவுஸு. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, இது வந்து ஏ பி சி போட்டாச்சா? ஏ ஸ்ட்ரீட்டு, பி ஸ்ட்ரீட்டு, சி ஸ்ட்ரீட்டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் வே இஸ் டு டேக் சி ஸ்ட்ரீட். ஒரு வே சாராஸ் ஹவுஸ்லேருந்து ஜேம்ஸ் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வே வந்து சி ஸ்ட்ரீட் வழியாகவும் போகலாம். அடுத்து இன்னொன்று அண்ட் அதர் வே ரெக்வெஸ்ட் டு டேக் பி ஸ்ட்ரீட் அண்ட் தென் ஏ ஸ்ட்ரீட். இன்னொரு வழி வந்து பி ஸ்ட்ரீட் வழியாக போய் அடுத்து ஏ ஸ்ட்ரீட் வழியாக போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மச் ஷார்ட்டர், எவ்வளோ ஷார்ட்டாக இஸ் த டைரக்ட் பாத் அலாங் ஸ்ட்ரீட். டைரக்டாக போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ ஷார்ட்டாக வந்து சி ஸ்ட்ரீட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஏ ஸ்ட்ரீட் பி எல்லாம் தெளிவாக போட்டுட்டு இது வந்து என்னது, இது என்ன இதில் இருக்குது, இதுதான் ரைட் ஆங்கிள். அப்போது இது வந்து பாத் 1, இது பாத் 2. இங்கே வந்து இங்கேயும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட இதை சப் பண்ணால் நமக்கு இது கிடச்சிருமா? ஆனால் முதல்ல இது என்னன்னே தெரியாது. இது கொடுத்துட்டாங்க 2 மைல்ஸுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னொன்று வந்து 1.5 மைல்ஸு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு இது தெரியாதுங்கனால பித்தாகரஸ் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அது கூட நம்ம சப் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டில் வந்து டைரெக்டாக போகிறதுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இன்னும் நம்ம சி ஸ்ட்ரீட் அதனால சி ஸ்ட்ரீட்டில் இருந்து எவ்வளோ ஷார்ட்டாக போக முடியுங்கிறத நம்ம அந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். பாத் 1 கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அது ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ சி ஸ்ட்ரீட் வந்து பை பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்னது? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது கொடுத்துருந்தாங்க 2 மைல், இது 1.5 மைல்னு கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4. அப்புறம் 1.5 ஸ்கொயர் வந்து என்னது? 2.25. அதாவது நீங்கள் 15 ஸ்கொயர் பண்ணிட்டு கூட 2 பாயிண்ட் வச்சு போட்டுக்கலாம். 15 எப்படி ஸ்கொயர் பண்ணி ஈஸியாக சொல்லித்தரோன்னா எப்படி பண்ணலாம்? 15 போட்டுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட் மெத்தட். 5 × 5 என்னது? 25. இப்போது இந்த செகண்ட் நம்பர் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் நம்பரில் வந்து அடுத்த நம்பர் என்னது? செகண்ட் நம்பருக்கு அடுத்த நம்பர் 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2. அந்த 2வை மேலே இருக்கிற நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 × 1 2வா? இப்போது அங்கே பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் 1.5ன்னு இருக்குது, இதுலேயும் ஒரு 1.5 இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் கழிச்சு புள்ளி இருக்குது? 2. இங்கே 1, இங்கே 1, 2. அப்போ நம்மளும் இங்கே 2 நம்பர் கழிச்சு புள்ளி வைக்கும்போது 2.25ன்னு கிடச்சிரும். அப்போது 2.25 போட்டாச்சா? 2 ஸ்கொயர் வந்து 4ஆ? இப்போ என்ன பண்ணணும்? இதிலேருந்து நீங்கள் இதை வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ 4ஐ வந்து ஆட் பண்ணும்போது 4க்கு பக்கத்தில் நம்ம இங்கே வந்து 3 நம்பர் டிஜிட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 4 மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த பக்கம் என்ன சேர்த்துக்கணும்? 0 சேர்த்துக்கணும். பாயிண்ட் வச்சுட்டு கீழே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 2, ஏன்னா 2.25 மேலே போடக்கூடாது, ஏன்னா 4 தான் அதிகமான நம்பர். அப்போ அதை மேலே போடும் 2.25. சரியா? இப்போ ஆட் பண்ணும்போது 0 + 5 5, 0 + 2 2, 4 + 2 என்னது? 6. இதுதான் நாங்கள் போட்டிருப்பேன். ஏன்னா சில பேர் வந்து மாற்றி போட்டுருவீங்க, ஆட் பண்ண தெரியாமல் எதை எந்த பக்கம் போகணும், ஜீரோஸை எப்படி போகணும் சில பேருக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் ஒரு தடவை நான் உங்களுக்கு சைடில் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி ஷார்ட்கட்டாக உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25. அப்போ ஏசி ஈக்குவல் டு ரூட் அந்த பக்கம் ரூட் 6.25வா? ரூட் 6.25 அது எதோட ஸ்கொயர்? இது 25ஓட ஸ்கொயர். ஏன்னா நீங்கள் 25 பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். 25 நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இது வந்து இந்த 5 5 25 வந்து 5 டேபிளுக்கு மட்டும்தான். 2 நம்பரும் போத் நம்பர் ஷுட் பி 5. அந்த அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 25 போடணும். இது வந்து ஒரு 3 3 அப்படி இருந்தால் அந்தமாரி 23 23 13 13 14 14 அப்படி இருந்தால் அது வந்து என்ன செய்யக்கூடாது? 5 5 வந்து என்னது? 25. 2 நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த செகண்ட் நம்பரில் அடுத்த நம்பருக்கு போகணும். அப்போ 3, இந்த 3யை வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 6. அங்கே 2.5ன்னு போட்டோம்னா
இது 2 நம்பர் கழிச்சு போட்டு நம்ம 2 நம்பர் கழிச்சு போனால் 6.25 வந்துடுச்சா. அப்போ 2.5 ஸ்கொயர் வந்து என்னது 6.25. அங்கே மைல்ஸில் தானே கொடுத்துருந்தாங்க, ஸோ மைல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்ட் 2, அதாவது பி ஸ்ட்ரீட்டும் ஏ ஸ்ட்ரீட்டும் கண்டுபிடிங்க. பார்ட் 2 வந்து என்னது பி ஸ்ட்ரீட்டு ஏ ஸ்ட்ரீட்டு, பி ஸ்ட்ரீட்டும் ஏ ஸ்ட்ரீட்டும் ஆட் பண்ணு. அப்போ டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கும் 1.5 அவங்களுக்கு கொடுத்து 2வும் கொடுத்துட்டாங்க, 2 மைல்ஸும் கொடுத்தனால நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் 1.5வும் 2வையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு மேலே வந்து இது அதிகமோ அதை கூட போட்டுக்கோங்க, 2 தானே அதிகம், ஸோ 2 இங்கே வேல்யூ இல்லை 1.5 அப்படி தானே, இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ நம்ம 0 போட்டுக்கணும், டாட் வச்சுக்கணும். 0 + 5 5, 2 + 1 3, டாட்டுக்கு நேராக இருக்குன்னா டாட், இப்படி தான் ஆட் பண்ணுவோம். 1.5 மேலே போட்டு 2வை இது வந்து ஆடு கூட ஓகே தான், ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது தப்பாக போயிடும், அதனால் அது கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணணும். எப்போவுமே அதிகமான நம்பர் தான் மேலே போட்டு பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்ட் 2லேருந்து பார்ட் 1 சப் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. அப்போ 3.5 - 2.5 ரெண்டு பேரையும் சப் பண்ணிங்க எப்படி பண்ணுவீங்க, 3.5 2.5. அப்போ 5லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 0, டாட்டுக்கு நேராக டாட்டு, 3ல் 2 சப்ட்ராக்ட்னா 1. அப்போ ஆன்சர் வந்து என்னது 1, 0க்கு வேல்யூ கிடையாது, அப்போ அது போட வேண்டாம், 1 மட்டும் போட்டால் போதும். ஸோ 1 மைல். அப்போ எழுதும்போது therefore 1 mile is shorter along C street. அதான் அவங்க கேட்டிருந்தாங்க, எவ்வளோ ஷார்ட்டாக வந்து சி ஸ்ட்ரீட்லேருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கணும், எடுத்து ஆன்சர் எடுத்து கண்டிப்பாக எழுதணும். therefore 1 mile is shorter along C street. இவ்வளோதான் இந்த சம். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.